அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் மஹரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹீஹுல் புகாரியில் 1385வது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான விளக்கங்களையும் அறிய இருக்கிறோம். இந்த செய்தி பிரபல்யமான ஒரு செய்தி தான், பல மக்களும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு விலங்கு எப்படி தம்முடைய குட்டியை எந்த விதமான குறையும் இல்லாமல் ஈன்றெடுக்கிறதோ அதே போன்று குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள். எல்லா குழந்தையும் சரி, இந்த உலகத்துல பிறக்கிற எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த மூளை முடுக்குல பிறந்தாலும் சரி, எல்லா குழந்தையினுடைய இயற்கை தன்மை என்னன்னா அந்த குழந்தை இஸ்லாமியனாக பிறக்கிறது. ஆனால் அவர்களினுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றி விடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். நம்மளே விலங்குகளை எடுத்து பார்த்தோம்னா, பொதுவா பெரும்பான்மையாக எல்லா விலங்கையும் எடுத்து பாருங்களேன், பிறக்கும் போது ஏதாவது ஒரு குட்டி பிறக்கும் போதே ஊனமாக பிறந்திருக்கான்னு கேட்டா பெரும்பான்மையா நம்மளால அப்படி பார்க்க முடியாது. அதை உதாரணமாக வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி எல்லா விலங்கும் பிறக்கும் பொழுது நல்ல ஒரு சீரான நிலைமையில பிறக்குதோ அதே மாதிரிதான் மனிதர்களும் பிறக்கும் போது குழந்தை முஸ்லீமா தான் இருக்கு. அவர்களினுடைய பெற்றோர்கள் தான் அதே குழந்தையை நரகவாதியாக மாற்றி விடுகிறார்கள், யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாற்றி விடுகிறார்கள் என்று பெற்றோர்களை குறித்து நபிகளார் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகிய நபிமொழியை கூறியிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், பிள்ளைகளினுடைய நிலைமை அப்படித்தான். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. நாளைக்கு மறுமையில பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். நம்முடைய பொறுப்பை நாம் சரியாக செய்திருக்கிறோமா? இன்றைக்கு பல மக்களுக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு பொறுப்பை இருப்பது கிடையாது. எந்த அளவுக்குனா, தங்களினுடைய தொழிலிலும் தங்களினுடைய வருமானத்திலும் கவனம் செலுத்துகின்ற அளவிற்கு கூட பிள்ளைகளின் மீது கவனம் செலுத்துவது கிடையாது. ஒரு சில தந்தைமார்கள்ட்ட கேட்டா கூட, உங்க பையன் எத்தனாவது படிக்கிறான் அப்படின்னு கேட்டா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு சந்தேகத்திலே சொல்லுவாங்க, எத்தனாவது தெரியல, என்ன 7ஆவதோ 8ஆவதோ படிப்பான், பையன் 10ஆவது கூட படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உறுதியாக தீர்க்கமான ஒரு பதிலே சொல்ல மாட்டார்கள். இது கூட பரவாயில்ல. இன்னும் ஒரு சில பெற்றோர்கள், உங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு கேட்கும்போது, தெரியல 2ஓ 3ஓ நினைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களும் கூட இருக்கிறார்கள். ஆச்சரியத்திற்கு கிடையாது. இந்த அளவுக்குத்தான் பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பெற்றோர்களினுடைய கவனமின்மை ஒரே காரணம் தான் பிள்ளைகள் இன்றைக்கு வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகள் மீது கடைசியில எல்லா பள்ளியும் தூக்கி போட்டுருவோம். நீ எப்படி இப்படி மாறினு தெரியல, எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாவே இருந்துகிட்டு இருக்கிற. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய நிலைமை எப்படி தெரியுமா? போனை ஒரு 2-3 நாளைக்கு வாங்கி வச்சு பாருங்களேன், என்ன செய்யறதுன்னே தெரியாது. போன் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிருச்சு, டிஸ்பிளே போயிருச்சு, போன் மாத்திரக்காண்டி ஒரு கடையில கொடுத்துருக்காங்க, ஒரு 2-3 நாள் ஆகும் சொல்லிட்டாங்கன்னா, அந்த 2-3 நாள் பார்த்தோம்னா அந்த இளைஞனினுடைய நிலைமையே வேற மாதிரி இருக்கு. போன் இல்லாம வாழவே முடியாத ஒரு சூழல், ஏதோ ஒரு கையில்லாததை போன்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. அதை பார்த்து நம்ம சொல்லுவோம், எப்படி இப்படி நீ மாறின, போனை நீ ஒட்டிக்கிட்டே இருக்கிறியே, எங்க போனாலும் போனோட போற, சாப்பிடும் போது போனு, குளிக்க போனா கூட போன் எடுத்துக்கிட்டு போறியே, பாத்ரூம் எதுக்கு போன் என்று திட்டக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறோம். ஆரம்ப புள்ளி எங்க இருந்து வந்திருக்கும்? குழந்தைக்கு ஆரம்பத்திலே பிறக்கும் போதே போனுடைய நாலேஜ் எல்லாத்தோடையும் பிறந்துருச்சா? போன் இதுதான் ஆன் பண்ணணும், இங்கதான் பிங்கர் பிரிண்ட் வைக்கணும், இதுதான் வாட்ஸ்அப், இதுதான் யூடியூப், எல்லாமே குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு. முன்னாடி உள்ள காலத்துல நம்ம பார்த்தோம்னா குழந்தைக்கு சோறு ஊட்டுற ஒரு வழக்கம் இருக்கு. குழந்தைய வெளியே தூக்கிட்டு போய் இதை பாரு அதை பாருன்னு சொல்லி எவ்வளவோ காட்டி சோறை ஊட்டி கொண்டிருந்தார்கள் முன்று இருந்த காலத்துல. ஆனால் இன்றைக்கு எப்படி தெரியுமா? சோறு ஊட்டுறது ரொம்ப ஈஸி. சோறை வடிச்சு ஆக்கி வச்சிருக்கோமா, புள்ள கையில ஒரு செல்போனை கொடுத்துட்டா போதும். அந்த புள்ள செல்போனை பார்த்துட்டு உலகத்தையே மறந்துடும், என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுல ஏதோ ஒரு ரைம்ஸோ ஏதோ ஒரு பாட்டை ஓடிக்கிட்டு இருக்கும், அதை வச்சே சோறை ஊட்டி முடிச்சிருவோம். இப்படி நாம் போனை கொடுத்து கொடுத்து பழகிக்கிட்டே இருப்போம். அதே குழந்தை வளர்ந்து வந்து போன் தரலாட்டி நான் சாப்பிட மாட்டேன், நான் பட்டினி கிளப்பே நிற்கும். அப்ப நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், எப்படி இப்படி பேசுற, யார் உனக்கு போனை கொடுத்து பழக்கினது என்று பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாமே பேசி கொண்டிருப்போம். பிள்ளைகள் நம்முடைய கரங்களில் இருக்கிறார்கள், நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். பிள்ளைகளை சரிவர பராமரித்திருந்தால் தான் நாளைக்கு மறுமையில் பொறுப்பை நம்மால் கொண்ட இடத்தில் இறைவனிடத்தில் ஒப்படைக்க முடியும். என்னுடைய பொறுப்பு நல்ல முறையில செஞ்சுட்டேன், என்னுடைய புள்ள வழி தவறி போகல, சரியான முறையில மார்க்கத்தை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் என்று சொல்லக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றிய பெற்றோர்களாக இங்க இருக்கக்கூடிய நம்மை ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.